Greetings to all of you. So in the lecture la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Markovian cubing modelsல 4 type of model 1 model 2 model 3 model 4 னு எல்லா மாடல்லையும் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமும் அந்த டாபிக்ல பார்த்தோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அது எந்த மாடல்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். So first ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. Let us see one example. So let us read the problem. A supermarket has two girls attending to sales at a counter. அப்போ சர்வர் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? சர்வர் S equal to 2. If the service time for each customer is exponential with 4 minutes, service time கொடுத்திருக்காங்க 4 minutes னு mu கொடுக்கல, mu வந்து அப்போ 1/4 னு கன்வர்ட் பண்ணிக்கணும். If the people arrive at a in Poisson fashion at a rate of 10 per hour, lambda கொடுத்துட்டாங்க டைரக்டா 10 per hourல கொடுத்திருக்காங்க, but service time is in minutes. So then you have to convert the minutes into hour, then mu கண்டுபிடிச்சிக்கணும் 1/, னு போட்டு. ஓகேங்களா? சர்வர் வந்து 2 னு கொடுத்துட்டாங்க, கெபாசிட்டி பத்தி சொல்லல. இப்போ கெபாசிட்டி சொல்லல அப்படினாலே obviously the capacity is infinite. அப்போ இது எந்த மாடல்? மல்டிபிள் சர்வர் infinite capacity. MM2 infinity first in first out model. Okay, multiple server infinite capacity model, that is model 2. As per our discussion, it is model 2. So நம்ம என்ன find out பண்ணனும் பாருங்களா. What is the probability that a customer has to wait for service? கஸ்டமர் எப்போ வெயிட் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கஸ்டமர் எப்போ வெயிட் பண்ணுவாங்க? ரெண்டு அட்டெண்டிங் கேர்ள்ஸ் இருக்காங்க கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண. இப்போ வெயிட் பண்ணுவாங்கன்னா ஸோ டெஃபினெட்லி தேர் வில் பி மோர் தென் 2 கஸ்டமர். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் n greater than or equal to 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் n greater than or equal to 2 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் பர்சன்டேஜ் ஆஃப் ideal time for each girl? நமக்கு ideal time அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா it is P0, because P0 is probability of the total system is ideal. பட் இங்கே each girl கேட்கறதுனால traffic intensity rho வேணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அதாவது நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ப்ராப்ளத்தில் ரோ கண்டுபிடிப்போம். இப்போ 1 - ரோ கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஒரு சர்வரோட ஐடியல் டைம் கிடச்சிரும். ஹவு லாங் தே வில் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக இருக்காங்க. பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி யூ மல்டிப்ளைட் இட் வித் 100. ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் ரைட் த ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிமல் அலோன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 சர்வர் 2 சர்வர் அண்ட் தென் கெப்பாசிட்டி டிஸ்கஸ் பண்ணாதனால மாடல் 2 MMS இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்களா. செகண்ட் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. த 1 person பார்பர் ஷாப். ஓகே, அப்போது சர்வர் வந்து 1, S equal to 1. ஓகே, சிங்கிள் சர்வர் அண்ட் தென் accommodate a maximum of 5 people at a time. எத்தனை பேர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க? கெப்பாசிட்டி they have mentioned capacity K equal to 5. 4 has to wait, 1 is getting chair. டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க, நம்ம 1 சேரை கவுண்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த டைப்பில் ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ டோட்டலி த கெப்பாசிட்டி இஸ் 5. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ப்ராப்ளம்? சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டினா மாடல் 3. சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். சிங்கிள் சர்வர் finite capacity model. ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? MM1 KFIFO மாடல் 3 சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டைம் த பார்பர் இஸ் ஐடியல்? ஒரு சர்வர் தான் இருக்கிறதுனால டைரக்ட்லி we can find it as P0. ஓகே, P0. then what fraction of potential customer are turned away அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் கஸ்டமர் வேணும்னா த ஷாப் ஹேஸ் டு பி ஃபில்டு. அப்போ எவ்வளோ கஸ்டமர் வந்தாங்கன்னா த ஷாப் வில் பி ஃபில்டு 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் n equal to 5 கண்டுபிடிக்கணும். வெயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோர் தென் 5 கண்டுபிடிக்கணும். தென் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் வெயிட்டிங் ஃபார் தி ஹேர் கட்?
ஸோ எவ்வளோ கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இட் இஸ் எல்எஸ். How many customer they are waiting. Then how much time a customer expect to spend in the barber shop. Customer எவ்வளோ நேரம் அந்த barber shopல ஸ்பெண்ட் பண்ணணும்னா வெயிட்டிங் டைம். ஃபுல்லாக barber shopல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு. he has to come, he has to wait and he has to take the service. ஸோ அப்போ ஃபுல்லாக சொன்னால் அது சிஸ்டமில் how long a customer has to spend his time அப்படின்னு அப்போ WS நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ப்ராப்ளம் 3. So a 2% shop. So 2% shop na server vandu 2. Server S equal to 2 and has 5 chairs to accommodate. Has 5 chairs to accommodate. Accommodate பண்ண 5 chairs இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி they are in service. அப்போ கெப்பாசிட்டி வந்து ஃபைனைட் தான். ஈவன் தோ எத்தனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல 5 plus 2. So 5 can accommodate in a waiting room and 2 are in service. So this is multi-server finite capacity model. Finite capacity model. Multi-server finite capacity na number we are calling it as model 4. How we will represent MS K FI FO model. Multiple server finite capacity model, model 4. So what are the things we have to find out அப்படின்னு பார்த்தீங்கன்னா, customers are arrive at 4 per arrival கொடுத்துட்டாங்க. So lambda mean arrival rate lambda equal to 4 and then service rate average of 12 minutes. So service time கொடுத்துருக்காங்க. Okay, we have to make it as mu 1 by அப்படின்னு மாற்றிக்கணும். அப்புறம் இங்கே ஹவரில் இருக்குது, இங்கே மினிட் கன்வர்ஷனில் இருக்குது. ஸோ மினிட் ஹவரை மாற்றிக்கிட்டு தென் 1 divided by service time கொடுத்தீங்கன்னா you will get mu 1 by service time போடணும். ஓகே, ஸோ என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கம்ப்யூட் P0 கேட்டிருக்காங்க, P1 P7. இங்கே பாருங்களா E of NQ. E of NQனா என்னது? expected number of customers in the queue. ஓகே, அப்போ this is LQ and then EW is a expected waiting time. Waiting time na ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், WS and WQ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, at a port there are 6 unloading berth. 6 berth கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி 6, கெப்பாசிட்டி K equal to 6 and 4 unloading crews. க்ரூஸ்னால் என்ன மீனிங்கு? க்ரூஸ்னால் கேங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டீமாக கூட சொல்லலாம். சம் 4 teams are there. ஓகே, 4 teams are there. அப்போது they are servers. 4 servers are 4 team of servers they are available. ஸோ அப்போது the model is என்னது? MS K FIFO model. That is finite capacity multiple server model. ஸோ நம்ம இது எந்த மாடலாக சொல்லலாம்? ஃபைனைட் கெப்பாசிட்டி மல்டிபிள் சர்வர் அப்படின்னா மாடல் 4. மல்டிபிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். ஓகே, வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். delivered to an overflow facility 20 km down to river. Tankers are arrival rate கொடுத்துருக்காங்க பாருங்க. according to the Poisson process with mean of 1 every 2 hours. அப்போ 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டேங்கர் வருது. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ வரும்? 1/2ல ஆஃப். அப்போ lambda equal to 1/2 per hour. ஓகே, தென் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். for an unloading on the average of 10 hours of unload of tankers. 10 hours அப்படின்னா சர்வீஸ் டைம் இஸ் given in terms of ஹவர்ஸில் தான் இருக்குது. you convert it into mu. அப்போ mu எவ்வளோ வந்துடும்? 1 by service time is 1/10. so what we have to find now, how many tankers are at port on average. tankers எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ LQ கண்டுபிடிக்கணும். how many tankers are on average எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ number of tankers in the queue. then how long does the tanker spend. எவ்வளோ நேரம் ஸ்பெண்டிங் கேட்குறாங்க. டைம் தான் வேணும். அப்போ நமக்கு என்ன வேணும்?
WS வேணும், WS வேணும். How long does the tanker spend at the port அப்படின்னா வெயிட்டிங் டைம் ஃபார் எத்தனை டேங்கர்னு சொல்ல, ஃபார் சிங்கிள் அப்படின்னா WQ கண்டுபிடிச்சா போதும். ஃபுல்லாகவே கேட்குறதுனால we have to find WS. ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். A telephone exchange has 2 long distance operator. Operatorனா சர்வர் மீன் ஆயிடுது இல்லை. ஸோ சர்வர் S equal to 2. Okay, the telephone company finds that during peak load long distance call arrive in a Poisson fashion. Arrival rate of 15 per hour சொல்லிட்டாங்க. So lambda equal to 15. The length of the service is 5 minutes. So again service time is given. Service time கொடுத்துருக்காங்க 5 minutes. Arrival வந்து ஹவரில் இருக்குது. ஸோ கன்வெர்ட் த மினிட். அப்போ 1/60 கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் 1/by போட்டிங்கன்னா மியூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் மியூ. ஸோ வாட் வி ஹவ் டு ஃபைண்ட் கெப்பாசிட்டி பற்றி சொல்லலை. கெப்பாசிட்டி சொல்லலை அப்படின்னாலே இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 5, 10 அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஸோ அப்போ திஸ் ப்ராப்ளம் இஸ் அண்டர் மாடல் 2 மல்டிபிள் சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி. Model 2 multiple server infinite capacity model. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? MMS infinity first in first out model, multiple server infinite capacity model. So model 2 ஓகேங்களா. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க. what is the probability that a subscriber will have to wait? சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுறாங்கன்னா 2 சர்வரை தாண்டி கஸ்டமர் எக்ஸீடாக இருக்காங்க. அப்போது மோர் தென் 2 கஸ்டமர் இஸ் தேர். ஸோ தட் ப்ராபிலிட்டி ஆஃப் n greater than or equal to 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 கஸ்டமர் மேலே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தே வில் வெயிட்டில். அப்போ வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் a subscriber has to wait அப்படின்னாலே ப்ராபிலிட்டி தட் n greater than 2 கண்டுபிடிக்கணும். greater than or equal to 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Second one, if the subscriber will wait and are serviced in turn, what is the expected waiting time? Waiting time நாலே W. அவங்க they have to wait, they have to get service அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க டர்ன் வர்ற வரைக்கும். அப்போது சிஸ்டம்குள்ளே how long they will travel அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ we must find WS. வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபைனலாக இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போமா. இங்கே பாருங்கள். At a railway station only one train handled. One train அப்படின்னா நமக்கு server S equal to 1, single server problem. Okay, so the railway yard is sufficiently 2 trains. அந்த யார்டில் 2 train 2 trains has to wait அப்படின்றாங்க. அப்போ கெப்பாசிட்டி நம்ம எத்தனை சொல்லலாம்? கெப்பாசிட்டி யார்டில் 2 ட்ரெயின் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின். ஸோ அப்போது டோட்டலி 3 ட்ரெயின் கேன் பி இன் த சிஸ்டம். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 3. அப்போ த ப்ராப்ளம் இஸ் சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல். M1KFIFO. Okay, this is the representation. So இது model 3 model 3. So the problem is under model 3. Then arrival rate கொடுத்துட்டாங்க பாருங்க. So the trains are arrive at 6 per hour. Okay, arrival rate is given 6. Then service rate ஆவே கொடுத்துட்டாங்க. Service rate is also 6. Okay, so what are the things we have to find the probability that the number of trains in the system. LS find out பண்ணணும். average number of trains in the system. அப்புறம் find the average waiting time of a new train coming into the yard. அப்போ WS கண்டுபிடிக்கணும். வெயிட்டிங் டைம் வந்து தேவை. தென் இன்னொரு கொஸ்டின் பாருங்களா. சூப்பர் கொஸ்டின். if the handling rate is doubled. handling rate means what? service rate. service rate என்ன கொடுத்துருக்காங்க? mu equal to 6 is given. mu equal to 6 கொடுத்துருக்காங்க. if it is doubled in the sense mu becomes 12. service rate வந்து 12 per hour கொடுத்தாங்கன்னா how will the above results are modified? above results na enna? LS average number of trains waiting in the system, average waiting time of the system. அப்போ mu 12 மாறினதுக்கு அப்புறம் again we have to find the row find out பண்ணணும். then P0 கண்டுபிடிக்கணும். then LS WS find out பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா. mu 12 மாறிச்சுனா எப்படி இருக்கும்? again the problem will be அப்படின்னு சொல்லிட்டு find out பண்ணணும்.
ஸோ இங்கே பாருங்கள் இன்னொரு ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம். ஸோ ட்ரெயின்ஸ் ஆர் அட் யார்ட் எவ்ரி 15 minutes. அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. வி ஆர் கிவன் வித் அரைவல் டைம். அரைவல் ரேட்டாக மாற்றணும்னா 1 அரைவல் டைம் போட்டுக்க வேண்டியது தான். மினிட்ஸில் இருக்குது, சர்வீஸுமே மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ கன்வர்ஷன் எதுவும் தேவை கிடையாது. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1/15. சர்வீஸ் ரேட் இஸ் 33 minutes. ஸோ சர்வீஸ் டைம் இஸ் கிவன் 1 சர்வீஸ் டைம் தான் மியூவில் 1/33. ஓகே, தென் இஃப் த லைன் கெப்பாசிட்டி ஆஃப் த யார்ட் இஸ் லிமிட்டட் டு 5 trains. யார்டு கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி k equal to 5. K equal to 5. Okay, find the probability that a yard is empty. Yard is empty அப்படின்னா என்னது? Server system is ideal. P0 find out பண்ணணும். We have to find P0 and average number of train in the system. Systemனா LS, average number of train in the system. Okay, இது ரெண்டு தான் find out பண்ணணும். Problem பாருங்க, capacity, finite capacity, single server. Train வந்து ஒரு train track தானே கொடுத்துருக்காங்க, single server. Single server finite capacity model. So it is model 3. Model 3. M1 K FI FO model. Okay. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எந்த மாடல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ஐடென்டிஃபை தி சர்வர். ஹவு மெனி சர்வர்ஸ் ஆர் தேர், வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். இது பார்த்தாலே நம்ம என்ன சொல்லிடலாம், அது எந்த மாடல். சிங்கிள் சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியா, மல்டி சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியா, இல்லை சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டியா, இல்லை மல்டி சர்வர் ஃபைனைட் கெப்பாசிட்டியா. இந்த 4 மாடல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.